சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நம்ம தகுதிக்கும் தராதாரத்துக்கும் இந்த செல்வி அவ குடும்பமும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. முதல்ல அவங்களை இங்க இருந்து இடத்த காலி பண்ண சொல்லு. அதான் நம்ம குடும்பத்துக்கும் உனக்கும் நல்லது. இதுக்கு மேல பேசி நான் என் நேரத்தை வீணடிக்கல. முதல்ல இந்த கேடு கட்ட குடும்பத்தை நம்ம வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லு. இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள வேண்டிய நிலைமை வரும். யார் கழுத்து பிடிச்சு யார் வெளியே தள்ளுறது? நான் நினைச்சா உன்னை இந்த உலகத்துல இல்லாம பண்ணிடுவேன். யார் வீட்டுக்கு வந்து யார் மேல கை வைக்கிற? அவர் என்னோட குலசாமி மாதிரி. இன்னொரு தடவை என் முன்னாடி அவர் மேல கைய வச்சா மாமனு கூட பார்க்க மாட்டேன். ஐயா ஐயா என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? இவ்வளவு பெரிய மனுஷன், அவர் இவ்வளவு பெரிய மனுஷன். முதல்ல போய் மன்னிப்பு கேளு. போடா, போய் மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு, போடா. என்னடா பண்ற? போடா. அப்பா, அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா. ஐயா எழுந்திருங்கய்யா. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. செல்வி, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. நீ என் வயித்துல பிறந்திருந்தா இப்பவே எங்க மகளா இங்க கூட வா. இல்ல இல்ல, சொல்றது கேளுங்க. இதுக்கு மேலயும் இந்த குடும்பம் தான் உனக்கு வேணும்னு நினைச்சதா? இந்த அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னு காரியம் பண்ணுது. என்னம்மா நீ பார்த்தல, கட்டின பொண்டாட்டிக்காக துடிக்காத உன் புருஷன் அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுனதோ தன்னை மீறி உங்க அப்பாவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டார்ல. இதுக்கு மேல நீங்க இருக்க தேவையில்ல, நீ வா. எத்த பாசத்தை கூறு போடுற இந்த குடும்பத்துல நீ இருக்க வேண்டாம். இனிமே நீ எப்பவும் என் மகளாவே இருந்துரு. வாமா போலாம். இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். எப்படியும் இப்படி ஒரு நாள் நடக்கும்னு தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கீர்த்தி, கீர்த்தி, ஏ கீர்த்தி, ஏய் என்னடி நினைச்சிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்க? கனவா? ஏ கீர்த்தி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி தனியா நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, கனவு. ஐயோ, இவ ஒருத்தி எப்ப பாரு கனவு உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ. ஆமா, இன்னைக்காவது செல்வி வீட்டை விட்டு போனாலா இல்லையா? அதேதாம்மா, அந்த செல்வி கண்ணீர் விட்டு கதறி இந்த வீட்டை விட்டே போனதை பாக்குறப்போ எவ்வளவு ஆனந்தமா இருந்தது தெரியுமா? இப்படியே கனவு உலகத்திலேயே வாழாம உண்மையான நிஜ உலகத்துக்கு வா. மா, நாம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் கண்ட கனவு சீக்கிரமே நிஜமாகுமா? நீ வேணும்னா பாரு. பாக்குறேன். நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். நான் பாக்குறதுக்குள்ள உனக்கே வயசாயிடும் போல இருக்கு. போ போ.